பாண்டிச்சேரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ராதா டிஃபன், அதாவது எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஹனுமந்திபுரம். ஸோ அந்த லொக்கேஷன் இருக்கிற இந்த டிஃபன்களை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட கல் தோசை, வடை, இட்லி, முட்டை தோசை, இந்த மாதிரி இதெல்லாம் மாறி மரக்காணத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்போமாடா. ஓ பொங்கலோட கல் தோசை, நெய் தோசை, பொடி பா. என்னென்னப்பா சொன்னீங்க? நீ என்னப்பா சொன்ன? நார்மல் பிளைன் தோசை. நீ என்னடா சொன்ன? 2 இட்லியா? நீ ஆனியன் தோசை, நான் வந்து 3 இட்லி. ரைஸ் லிஸ்ட்னு வச்சிருக்காங்க, ஆனால் ஹோட்டல் நேம் தெரியல. ஹோட்டல் நேம் நீயே ஒன்று வை. நானே ஒரு ஹோட்டல் நேம் வைக்கவா? மரக்காணத்தில் வந்து ஒரு அக்கா கடை. மரக்காணத்து வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம்ல. ஆமாப்பா, ஆனால் பாதி 3 கிலோமீட்டர் மேலே வந்து 3 கிலோமீட்டர் மேலே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சொல்கிறான். இவன் சொல்கிறான், இப்பவே சொல்கிறான், நீ சொல்கிறா என்ன சொல்கிறேன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அவ்வளவுதான், இட்லி வந்துச்சுப்பா. நீ எல்லாமே ஓகே. சாம்பார் ஊத்து அப்படியே. இட்லி மேல சாம்பார் 2 வகையான சட்னியை ஊத்தி அடிச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ. அப்படியே ஒரு ஊத்து. அவ்வளவுதான் அற்புதம். இங்கதான் ஹைலைட். அது போதும். சாம்பார் நல்லா இருக்குல்ல? பையனை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். ஆம்லேட் ஆஃப் ஆயில் நம்ம கடை. இது எந்த இடம்? அனுமந்தன். இது பாண்டிச்சேரி. 37 கிலோமீட்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. கல்ல வேணா எடுத்துட்டு வந்துடும். சாம்பார் ஊத்துப்பா. சின்ன வடையா இருக்கு. போதும், ரொம்ப நேரமா ஊத்துறேன். ஏய் சும்மாறா. சாம்பார் அப்படியே எனக்கு கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். சட்னி இருக்குப்பா. போலாம். ஈவினிங் கூட சூப்பரா இருக்கும். ஒரு 3 மணிக்கு போதும். கரெக்டாக வந்து ஒரு லேண்ட்மார்க் இருந்தோம்னா இங்கே வந்து கோலை ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் தான் இந்த டிஃபன் கடை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.